ரோஸ் சிரப் செய்கிறோம். 1 லிட்டர் தண்ணி, இந்த உலக்கில் 1.5 உலக்கு, 1/2 லிட்டர் உலக்கில் 1.5 உலக்கு சர்க்கரை. இது ரோஜா இதழ்கள் 10-12 பூ. அதை எல்லாத்தையும் வச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஏற்ற போகிறோம். கட் பண்ணி சர்க்கரை கரைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு கொதி வரும்போது ரோஜா இதழ்களை உள்ளே சேர்த்த போகிறோம். சேர்த்து 2 கொதி வந்த பின்னாடி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு பின்னாடி நாம் சிரப்பை வடிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறின பின்னாடி. அதுக்கப்புறம் அதுலேருந்து எசன்ஸ் எடுத்து போட்டு தண்ணியில் கலக்கி குடிக்கலாம். பாலில் கலக்குனா ரோஸ் மில்க்கு. சர்க்கரை கரைஞ்சிட்ருக்குது. நீ கொதி வந்துச்சுன்னா ரோஜா இதழ்களை உள்ளே போட வேண்டியது தான். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 6 மாதம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். நம்ம இதுதான். ஆனால் அவ்வளோ நாள் வச்சுருக்க வேண்டாங்க. 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே காலி பண்ணிடுங்க. திரும்ப பூவை எடுத்து திரும்ப போட்டுக்குங்க. ரோஸ் மில்க்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கடையில் வாங்குறதெல்லாம் கெடுதல். நாம் இப்படி செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைகள் முதல் நாம் எல்லாருமே குடிக்கலாங்க. கொதி வருதுங்க. இனி நாம் வந்து ரோஜா இதழ்களை உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் எல்லாம் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். தண்ணியில் இறங்கிடுச்சு. நம்ம இன்னொரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோன்னா 6 வரைக்கும் நல்லா இதழ்கள்லேருந்து எல்லா கலரு அந்த நறுமணம் எல்லாம் இறங்கிக்கிங்க உள்ளே. அப்புறம் இந்த சிரப்பை வச்சு பால் 1 டம்ளர் ஊற்றி இந்த சிரப்பு வேணுங்கிற அளவுக்கு உள்ளே கலந்துட்டு குடிச்சிக்கலாம். இந்த கரண்டியால் 1 கரண்டி ஊற்றுனோன்னா சரியாக இருக்குங்க. இந்த அளவு டம்ளருக்கு இந்த கரண்டியால் இந்த 1 குழி கரண்டி இந்த அளவுக்கு ஊற்றினோன்னா சரியாக இருக்குங்க. உங்களுக்கு சுவை இன்னும் வேணும் அப்படின்னா திரும்ப கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்குங்க. இந்த சிரப்பு மூலம் வந்துங்க நமக்கு பயன்கள்னு பார்த்தீங்கன்னா இதயம் நல்ல வலுப்பெறுங்க. அப்புறம் குழந்தைகள் நறுமணத்தை விரும்பி குடிப்பாங்க. அதோடு வந்துங்க சருமம் பொலிவு பெறுங்க. நம்ம முகத்தில் கரும்புள்ளிகள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருங்க. இன்னும் நிறைய பலன்கள் இருக்குங்க. நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. இனிமேல் ஸ்டவ் அமைச்சிடலாங்க. ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆறின பிறகு பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது நான் காட்டுறேங்க வீடியோ. இப்போ வந்து ரோஸ் எசன்ஸை வந்துங்க வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டி ஸ்டோர் பண்ண போகிறேங்க. அப்படியே ரோஸ் மில்க் போடுறதையும் காட்டிடுறேங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி ரோஸ் கலர்ல எல்லாம் வராதுங்க. இந்த கலரில் தாங்க வரும். கடையில் வந்துங்க ரோஸ் கலர் பவுடர் போடுவாங்க. பவுடர் எசன்ஸ் வர்றதுக்காக பவுடர் கலந்துருவாங்க கலர் வர்றது. ரோஸ் மில்க்குக்கு பால் கலக்க போகிறேங்க. எசன்ஸ் இருக்குங்க.
அப்படியே மனம் சூப்பராக இருக்குதுங்க. இப்படி கலக்கிட்டுங்க ஆற்றி வடிகட்டுனா வடிகட்டுங்க, அப்படியே குடிக்கிறனாலும் குடிங்க. குடிச்சிட்டு சுவை சொல்லுங்கள்.